நேத்து உங்க அம்மா கிட்ட ஒரே மாசத்துல 2 லட்ச ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு அவ்வளோ உறுதியா சத்தியம் பண்ணி சவால் வேற விட்டேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. 30 நாளுங்கிறது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும் சார். அதெல்லாம் சரிதான் பூங்குடி, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அதான் என் வருத்தமே. என்ன ஒரு நாள் பிரிஞ்சதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றீங்க. ஆனா நான் 1 மாசம் கழிச்சு நிரந்தரமா உங்களை பிரிஞ்சிடவே கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். ஆனா இந்த 1 மாசத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாவது சத்தியத்தை காப்பாத்திட்டோம்னா அப்புறம் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கலாம். ஆசாசியா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். நீங்க என்னடானா சோகமாவே இருக்கீங்க. என்ன? இங்க பாருங்க சார். என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு 500 ரூபாயை காமிக்கிற? இது சாதாரண 500 ரூபாய் இல்ல சார். இந்த பணத்தை என்னால மறக்கவே முடியாது. காலையில இருந்து எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கல. காலேஜ் முடிஞ்சு கவலையா வந்துட்டு இருக்க போதான் அதுக்கு உனக்கு சம்பளம் 500 ரூபாய். இதை நீ வாங்கிக்கிட்டாதான் நான் சந்தோஷப்படுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூங்குடி. பட் இப்படி ஒரு நாளைக்கு 1000 500ன்னு சம்பாதிச்சு எப்படி ஒரு மாசத்துல 2 லட்ச ரூபாய் உன்னால் சம்பாதிக்க முடியும்? நான் உன்னை மட்டம் தட்டணும்னு இப்படி சொல்லாத பூங்குடி. இப்படி 24 மணி நேரமும் வேலை பார்த்துட்டே இருந்தா கூட 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியாது. ஒரு மாசத்துல 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னா நீ ஒரு நாளைக்கு 6666 ரூபாய் 66 பைசாவை சம்பாதிக்கணும். ஒரு நாளைக்கு 6666 ரூபாய் 66 பைசாவா? எப்படி சார் என்னால சம்பாதிக்க முடியும்? எனக்கு இப்பவே ரொம்ப பயமா இருக்கு சார். சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல பல வழி இருக்கு பூங்குடி. ஒரு நாள் வேஸ்டா போகுது, 2 நாள் வேஸ்டா போகுதுன்னு பயப்படாத. ஆக்கப்பூர்வமா யோசி, பிளான் பண்ண. நாம என்ன பண்ணா 2 லட்ச ரூபாவை சம்பாதிக்க முடியும்னு யோசிச்சு பாரு. அப்போதான் இது சாத்தியமாகும். முயற்சி பண்ணா முடியாதுன்ற விஷயம் எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. ஆமா சார், நான் அதை யோசிக்கவே இல்லை. நான் இத பத்தி நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறேன் சார். அதுக்காக கௌரவம் பார்க்காம நம்ம காலேஜுக்கு சித்தார் வேலைக்கு வந்துடாத. போங்க சார். நாள்ல 2 லட்சத்தை திருப்பி தருவேன். இல்லனா நான் ஜீவா சார பிரிஞ்சு போயிடுறேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். பூங்குடி, அந்த பணத்தை நீ சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மாசத்துல தரலனா நம்ம குடும்பத்தை பரம்பரை நிச்சயதார்த்தம் செய்யணும். நீங்க சொல்ற பொண்ணு கழுத்துல நான் போடுறேன். இது உங்க மேல சத்தியம். மேடம், மேடம், என்னது? நான் பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து வந்திருக்கேன். இன்விடேஷன் அடிக்க கொடுத்திருந்தாங்க மேடம், அதான் கொண்டு வந்திருக்கேன். இன்விடேஷனா? யாரு? வாங்க. வரங்க மேடம். இந்தாங்க மேடம். இப்படி வைங்க. வரேன் மேடம். சரி. என்ன மாயா, என்ன இன்விடேஷன்? என்ன ஆண்டி இது? உங்களோட 25th வெட்டிங்கோட கார்டா? இல்ல. கமிங்க.
ஆண்டி ஜீவாக்கும் அன்னைக்கு பார்த்துட்டு போன பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம்னு போட்டிருக்கு. ஆமா, கரெக்டா தான் போட்டிருக்கு. ஜீவாவோட நிச்சயதார்த்த பத்திரிக்கை தான். அதுல உனக்கு என்ன டவுட்? நாம ஜீவாவை கரெக்ட் பண்றதுக்கு இந்த சாமியார் விஷயத்தை போட்டா அத புரிஞ்சுக்காம இந்த லூசு ஆண்டி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கே. இத சொன்னாலும் புரிஞ்சுக்காது. என்ன பண்ணலாம்? சரி, சமாளிப்போம். ஏன் ஆண்டி, ஜீவாக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா, எப்படியும் அந்த பட்டிக்காட்டால ஒரு மாசத்துல 2 லட்சத்தை திருப்பி கொடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அதுக்கு தான் கல்யாணத்துக்கான எல்லா வேலையையும் இப்பல இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆண்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. உன்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? என்ன ஆண்டி, ஏதோ 3வது மனுஷகிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தேன்னா மருமகங்கிற உரிமையில பேசியிருப்பேன். அவன் கையால எங்க பரம்பரை செயினை உன் கழுத்துல போட சொல்லிருப்பேன். ஆனா நீ ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு சாமியார வந்து நிக்கிற. அதெல்லாம் ஆண்டி. இங்க பாரு தீபி, நீ எப்ப கல்யாணம் வேண்டான்னு சொன்னியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உன்னை விட பல மடங்கு வசதியான ஒருத்தி தான் எனக்கு மருமகளா வரணும்னு. அப்படி ஒருத்தி தான் இந்த பொண்ணு. இந்த கல்யாணத்துக்கு ஜீவா ஒத்துக்கவே மாட்டான். இத பாருமா, அந்த கவலை உனக்கு வேண்டாம், அத நான் பாத்துக்கிறேன். இல்ல ஆண்டி, ஜீவா கல்யாண விஷயத்துல நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, இல்லனா எல்லாமே தப்பாயிடும். நான் இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தா அது தப்பாயிடும். நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஆண்டி, அப்ப நான் ஏதாவது ஒரு ஆசிரமத்துல போய் உட்கார்ந்துகிட்டு ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணு. ஜீவாவுக்கு கல்யாணம் ஆன உடனே முதல்ல உன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்றேன். ஓகேவா? ஆண்டி, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல இந்த கல்யாண வேலை எல்லாத்தையும் நிறுத்துங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட இஷ்டமே இல்ல. இத பாரு தீபி, முதல்ல இந்த கல்யாணத்துல உனக்கு சம்பந்தமே இல்ல. அப்புறம் உனக்கு இஷ்டம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? எங்க வீட்டு கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நீ தலையிடாத. நான் தலையிட கூடாதா? என்ன மீறி இந்த கல்யாணம் நடக்காதா ஆண்டி? நீ இல்ல, அந்த கடவுளே தடுத்தாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஏய் ஏய் தீபி, என்ன தைரியம் இருந்தா நிச்சயதார்த்த பத்திரிக்கையை என் கண் முன்னாடியே கிழிச்சு எறிவேன். உன்னை மாயா, இந்த பொண்ணு அடிக்கிற உரிமை நமக்கு இல்ல. அது எனக்கு நல்லா தெரியுங்க. அனாவசியமா நம்ம குடும்ப விஷயத்துல தேவையில்லாம நுழைஞ்சு கெடுக்கிறான். இவ பண்ண காரியத்துக்கு யாரா இருந்தாலும் இப்படித்தான் நடந்துப்பாங்க. மாயா, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருக்கணும்னு தாங்க நான் நினைக்கிறேன். ஆனா முடியலங்க. இந்த வீட்ல எனக்கு தெரியாம என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். வா மா. அவங்க நமக்கு எவ்வளவு நெருக்கமான ஃபேமிலிமா. ஏன் இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? இவ என் கண் முன்னால நிக்க கூடாது. முதல்ல இவளை இங்க இருந்து போ சொல்லு. ஐயோ அத்தை, நீங்க கோவத்துல எதோ பேசிட்டு இருக்கீங்க. ஆமா மாயா, கொஞ்சம் நிதானமா பேசு. நின்னு நிதானமா யோசிக்கிற மாதிரியா இவன் நடந்துக்கிட்டா? பத்திரிக்கையை கிழிக்கிறா, ஒரு நேரத்துல அந்த பட்டிக்காட்ட வீட்டை விட்டு துரத்தணும்னு நின்னா. ஆனா இப்போ அவளை ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நிக்கிறா. இவ மாறின மாதிரி எல்லாம்
நாம மாறுறதுக்கு நாம என்ன பச்சோந்தையா? ஆண்டி, நான் பத்திரிக்கையை கிழிச்சா நீங்க ஆத்திரப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் செஞ்சேன். என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா நீ அப்படி செஞ்சிருப்ப. நான் அப்படி செஞ்சது ஜீவா கல்யாணம் நல்லபடியா முடியறதுக்காக தான். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு ஆண்டி. என்ன காரணம் அத மட்டும் சொல்லு. கொஞ்சம் தனியா வாங்க, சொல்றேன். ம். என்ன தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஆண்டி, பைத்தியம் நான் இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்க தான். இந்த இடத்துக்கு வந்த உடனே அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அத நினைச்சேன், சிரிச்சிட்டேன். அத சொன்னேன்னு வைங்களேன், நீங்களும் சிரிச்சிருவீங்க. முதல்ல இங்க என்ன கூட்டிட்டு வந்ததுக்கான பதில சொல்லு. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஆக்டிங் கிரானி, எல்லாமே ஆக்டிங். அதுக்காக பிளான் பண்ண சேம் சைட் கோல் பிளான் தான் இந்த சாமியார் வேஷம். என்ன தீபி, என்னைய ஏமாத்திட்டியே? ஐயோ, நான் கூட நீ நிஜமாவே சாமியார் ஆயிட்டியோன்னு நினைச்சேன். அந்த பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் இன்னைக்கு சக்சஸ் ரேட்டிங்கே கொடுத்திருக்கு. ஆமால, இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் உன்னை போய் அடிக்க வந்துட்டேனே. அந்த ஒரிஜினல் கோவத்தை நீங்க காட்டினதுனால தான் ஜீவா இப்போ என் பக்கம் சாஞ்சிருக்கான். அந்த பட்டிக்காட்ட ஜீவா வெறுக்கணும். அதுக்கு ஜீவா என்ன நம்பணும். இதெல்லாம் நடக்கணும்னு தான் நானும் இத்தனை நாளா நடிக்கிறேங்கிற உண்மைய உங்ககிட்ட கூட மறைச்சேன். தீபி, உன் கிராணி கிட்டே மறைச்சிருக்கேன், என்கிட்ட மறைச்சது ஒரு விஷயமா என்ன? ஆமா, நீ மாறலன்னா அன்னைக்கு ஜீவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பவே நீ சம்மதிச்சிருக்கலாமே. அங்கதான் ஆண்டி நீங்க தப்பு பண்றீங்க. நான் அன்னிக்கே சம்மதிச்சிருந்தா என் சாமியார் வேஷத்தை கலைச்சிட்டு அந்த வில்லேஜ் வேம்பயர் கைய புடிச்சிருப்பான். எந்த காஸ்ட்லியான பொருளா இருந்தா கூட ஈஸியா கிடைச்சிட்டா வேல்யூ இருக்காது ஆண்டி. அதுவும் கரெக்ட் தான். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன் தீபி, அந்த வில்லேஜ் வேம்பயர் 30 நாள்ல 2 லட்சத்தை கொடுக்கறேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கே. அவன் நிலவரம் ரொம்ப கலவரத்துல இருக்கு. எங்கேயுமே வேலை கிடைக்காம சித்தாள் வேலைக்கு போயிருக்கான். என்னது, சித்தாள் வேலைக்கா? அவளாலலாம் 2 லட்சத்தை சம்பாதிக்கவே முடியாது. இனிமே நமக்கு கவலையே இல்லை. என்ன, இந்த விவரம் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இன்விடேஷனை அடிச்சிருக்கவே மாட்டேன். நீங்க அடிச்சதுதான் கரெக்ட். நீங்க ஜீவாக்கும் எனக்கும் ஆப்போசிட்டா தான் நடக்கணும். அப்பதானே ஜீவாக்கு என் மேல இன்னும் அஃபெக்ஷன் அப்படியே வரும். நீங்க நீங்களாவே இருங்க, நான் நானாவே இருக்கேன். அதெல்லாம் ஓகே தீபி. இந்த மாதிரி சாமியார் ட்ரெஸ்ல உன்னை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால என்ன ஆண்டி, நாய் வேஷம் போட்டா கொலைச்சுதானே ஆகணும்? இல்ல தீபி, நீ இந்த வேஷத்தை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்க. இது கூடிய சீக்கிரத்துல உன் மனசை மாத்திடும். அது மட்டும் இல்ல, நீ திரும்பவும் பழைய மாதிரி மாறி ஜீவாவை கல்யாணம் பண்ணும்போது மத்தவங்க எல்லாம் ரொம்ப தப்பா பேசுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸ வச்சுதான் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. சென்டிமெண்டா இது ஒரு லக்கி ட்ரெஸ் தான். ஆனா நீங்க சொல்றது கூட சரிதான். அதுக்காக இதையும் அவ்வளோ சீக்கிரம்லாம் கழட்ட முடியாது ஆண்டி. ஏன்? இந்த ட்ரெஸ்ஸ போடுறதுக்கு எப்படி ஒரு டிராமா போட்டனோ அதே மாதிரி கழட்டுறதுக்கும் ஒரு டிராமா போடணும். அப்போதான் யாருக்கும் எந்த டவுட்டுமே வராது. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. சொல்றேன்.
ஒரு நாளைக்கு 1000 500ன்னு சம்பாதிச்சு எப்படி ஒரு மாசத்துல 2 லட்சம் ரூபாய் உன்னால சம்பாதிக்க முடியும்? இப்படி 24 மணி நேரமும் வேலை பார்த்துட்டே இருந்தா கூட 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது. ஒரு மாசத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா நீ ஒரு நாளைக்கு 6666 ரூபாய் 66 பைசாவை சம்பாதிக்கணும். என்னாச்சு பொங்கடி? கால் தடுமாறிச்சா? இல்ல நீங்க சொன்ன கணக்கு தான் சார் தடுமாற வச்சிருச்சு. இது பாரு, ஒரு நாளைக்கு 6666 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலையை என் ஃப்ரெண்டு மூலமா ரெடி பண்ணிருக்கேன். இப்ப நாம அவரை தான் போய் பார்க்க போறோம். அப்படியா? அப்ப உடனே போய் அவரை பார்க்கலாமே. சரி வா. ஹலோ, என்னது? தீபிகாவா? சரி. இத பாருங்க, உங்க பேத்திக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் தினம் தினம் ஏதாவது ஒண்ணு அவ ஏடாகுடமா பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னது? நான் தான் காரணமா? அவ பண்ற தப்புக்கெல்லாம் நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? நான் எது சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கிறா. இங்க பாருங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது. எனக்கு இங்க என் குடும்பத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. இங்க பாருங்க, தீபிகாக்கு என்ன ஆனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இதுக்கு மேல பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல போனை வைங்க. என்னம்மா தீபிகான்னு ஏதோ கோவமா பேசிட்டு இருக்க? தீபிகாவுக்கு என்னாச்சு? கோவமா பேசின என்ன பத்தி விசாரிக்காம அந்த தீபிகாவை பத்தி விசாரிப்பியா? அம்மா, ஏன் நீ டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகுற மாதிரி பேசினா வேற என்ன பண்ண முடியும்? ஏதோ பூங்கோதை நாச்சியார் வம்சம்னு பெருமையா பேசினா மட்டும் போதாது. பெத்த பொண்ண ஒழுங்கா வளர்க்கணும். அம்மா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. அந்த தீபிகாவுக்கு இல்லற வாழ்க்கை பிடிக்காம இந்த வயசுல சன்னியாசம் போக போறாளாம். ஆன்மீகத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்க போறாளாம். அது நடக்க கூடாதுன்னு எனக்கு போன் பண்ணி ஃபீல் பண்றாங்க தீபிகாவோட பாட்டி. என்னம்மா சொல்ற? தீபிகா சன்னியாசம் போக போறாளா? ஆமாண்டா, நான் அதத்தான் சொன்னேன். ஏதோ நான் தான் உன்னை தீபிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேச்ச ஆரம்பிச்ச மாதிரியும், நீ அவளுக்கு கிடைக்காததுனால அவ சன்னியாசம் போறதுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரியும் அவங்க எல்லாரும் பேசுறாங்கடா. அவங்க வேற என்னம்மா சொன்னாங்க? அவ பண்ண தப்பெல்லாம் என் மேல போட்டதும் இல்லாம அவளை சன்னியாசம் போக விடாம சமாதானம் பேசுறதுக்கு என்ன கூப்பிடுறாங்க. அதான் வர முடியாதுன்னு போனை கட் பண்ணிட்டேன். என்ன மேடம், இந்த வயசுல தீபிகா சந்நியாசம் போறேன்னு சொல்றா. இதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? ஏய், இத பாருடி, பட்டிக்காடு. இந்த வீட்ல உன் லிமிட் தெரியாம வார்த்தையை விடாத. அப்புறம் நானா இருக்க மாட்டேன். அம்மா, நிறுத்துமா. இப்ப பூங்குடி என்ன தப்பா சொல்லிட்டா? இது பாரு, எங்க லவ்க்கு சப்போர்ட் பண்றதுனால தீபிகா மேல உங்களுக்கு கோவம் இருக்கு. அதனால அவ சன்னியாச போகணும்னு விட்டுருவீங்களா? அவ வாட வேண்டிய பொண்ணுமா. ஏண்டா பேச மாட்ட? தீபிகா நல்லா வாழணும்னு தான் உன் கூட கல்யாணம் நிச்சயம் பண்ண. ஆனா கடைசி நேரத்துல அவளை நீ கட்டிக்கல. அதான் அவ இன்னைக்கு சன்னியாசம் போறா. போகட்டும், எனக்கு என்ன? அம்மா, தீபிகா வேற யாரோ மாதிரி பேசாதம்மா. எனக்கு அவ யாரோ தாண்டா. எப்போ அவ எனக்கு எதிரா நடந்துக்க ஆரம்பிச்சாலோ அப்பவே அவ மேல இருந்த பாசெல்லாம் போயிடுச்சு. இனி தீபிக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலையே இல்ல. அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்காத. சார், வேலை விஷயத்தை கூட நாளைக்கு பாத்துக்கலாம். முதல்ல தீபிகாக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். ஆமா பூங்குடி,
இப்போ நம்ம உடனே தீபிகாவை போய் பார்த்து அவ சன்னியாசம் போகாம தடுக்கணும். அவ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்வதி பாட்டிக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். சரிங்க சரி, சார், வாங்க போலாம்.